மூன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா முழுக்க நாடாளுமன்ற தேர்தலா இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலா இருந்தாலும் சரி, நட்சத்திர வேட்பாளர்களை களமிறக்கிறதுல பாஜக கை தேர்ந்தவங்க. இப்படிதாங்க தமிழ்நாட்டிலையும் பாஜக எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிருன்னு சொல்லி ஒரு மெகா கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. அந்த மெகா கூட்டணியில அமமுக, பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி உட்பட பல கட்சிகள் இருக்கிறாங்க. அந்த வகையில மதுரை மத்திய தொகுதியில ஒரு நட்சத்திர வேட்பாளரை பாஜக தங்களுடைய கூட்டணி கட்சி வேட்பாளரா அறிவிச்சிருக்குது. ஆனா அந்த நட்சத்திர வேட்பாளர் யாரை எதிர்த்து போட்டியிடுறாரு தெரியுமா? திமுகவினுடைய முக்கிய புள்ளியா இருக்கக்கூடிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் எதிர்த்து போட்டியிடுறாரு. இந்த இருவருக்குமான போட்டி கள நிலவரம் எப்படி இருக்குது, மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத இந்த சிறப்பு செய்தி தொகுப்புல பார்க்கலாம். தமிழ்நாட்டு அரசியலை உற்று நோக்குறவங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதே இல்ல, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் எவ்வளவு பெரிய பொருளியல் நிபுணர் அப்படின்றது. ஒவ்வொரு முறையும் அவரை பத்தின டாக் பாலிடிக்ஸ்ல போய்கிட்டு தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த தொகுதி மதுரை மத்திய தொகுதியில மிகச்சிறந்த ஒரு நபரா பார்க்கப்படக்கூடியவர் தான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். வெளிநாடுகள்ல படிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து தன்னுடைய அரசியல் மூலமா பல்வேறு வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடியவர் தான் இவரு. அதனாலதான் இவருக்கு அமைச்சரவையிலையும் இடம் கிடைச்சிச்சு. இப்போ கூட கரண்ட் சிட்டிங் அமைச்சராகவும் இருக்கிறாரு. என்னதான் நம்ம வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் சில வேட்பாளர்கள் சில இடங்கள்ல காசு கொடுக்கறது நேரடியாக நம்மளே பார்க்க முடியும். ஆனா ₹1 கூட ஓட்டுக்கு காசு கொடுக்காம வெற்றி பெற்ற வேட்பாளர் அப்படின்ற பெருமைக்கு சொந்தக்காரர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அவரு இந்த முறை ஆட்டம் காணும் வகையில ஒரு சில வேலைகளை பாஜக ஈடுபட்டு வர்றதா சொல்றாங்க. அதுல முக்கியமா சொல்லணும்னா, எப்பவுமே தனிநபர் விமர்சனம் செய்யாத பழனிவேல் தியாகராஜன் இந்த முறை அவரை எதிர்த்து போட்டியிடுற இயக்குனர் சுந்தர் சியை கடுமையா விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கடந்த காலங்கள்லாம் பார்த்தோம்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்ன பண்ணுவாருன்னா, எந்த தொகுதிக்கு போனாலும் எனக்கு ஓட்டு போடுங்க, உங்களுக்கு நான் என்னென்னலாம் செய்வேன், இந்த தொகுதிக்கு நான் என்னென்னலாம் செஞ்சிருக்கேன் அப்படின்ற ரிப்போர்ட்டை மக்கள்கிட்டே கொண்டு போய் கொடுத்து வாக்கு சேகரிப்பாரு. அது மட்டும் இல்லாம சிஎம் ஸ்டாலின் கிட்டையும் இந்த மாசத்துல இந்த தொகுதியில நான் என்ன பண்ணேன் அப்படின்ற ரிப்போர்ட்டை கரெக்டா கொடுக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அவரும் ஒரு ஆளு. இப்படி இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இந்த முறை சுந்தர் சியை கடுமையா விமர்சனம் பண்றதை பார்க்க முடியுது. இது தொடர்பா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ட்விட்டர் எக்ஸ்ல ஒரு பதிவு ஒண்ணு வெளியிட்டு இருந்தாரு. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சினிமா சங்கிக்கு இந்த முறை தமிழ்நாட்டு மக்கள் கடுமையான பாடம் புகட்டுவாங்க அப்படின்னு நேரடியாவே சுந்தர் சியை விமர்சனம் பண்ணி இருந்தாரு. ஆனா இந்த விமர்சனத்தை பிடிஆரோட ஆதரவாளர்களே ரசிக்கலன்னு தான் சொல்லணும். ஏங்க இவரு எளிமையா வெற்றி பெறக்கூடிய வகையில இருக்கிறாரு, தேவையில்லாம சுந்தர் சிக்கெல்லாம் வெளிச்சத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி அவருடைய ஆதரவாளர்களை புலம்புறத பார்க்க முடிஞ்சு. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2021 1000 விளக்கு தொகுதியில குஷ்பு வந்து பாஜக சார்பில் போட்டிக்கிட்டாங்க. அவரை எதிர்த்து திமுக சார்பில் மருத்துவர் எழிலன் போட்டிக்கிட்டாரு. ஆனா ஒரு இடத்துல கூட எனக்கு எதிரி குஷ்பு தான் அப்படின்னு சொல்லி அவர் ஓட்டு கேட்கவே இல்லை. மாறா நான் ஜெயிச்சேன்னா இந்த தொகுதிக்கு என்ன செய்வேன் அப்படின்றத வச்சுதான் அவர் எலெக்ஷன்ல நின்றாரு. அதே மாதிரி மாபெரும் வெற்றியும் பெற்றாரு. இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணாம பிடிஆர் ஏன் திடீர்னு இவருக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. மறுபுறத்துல சுந்தர் சி என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனக்கு கிடைச்ச இந்த வெளிச்சத்தை ரொம்ப நேர்த்தியாவே பயன்படுத்திக்கிட்டு வராரு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா சொல்லணும்னா, சுந்தர் சி தீவிரமான பிரச்சாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அவரு ஒரு பிரபல இயக்குனர் தான், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா பொது வாழ்க்கையில அவர் மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? இப்ப எல்லாருமே நான் நடிகரா இருந்தாலே நான் வெற்றி பெற்றுருவேன், நடிகரா இருந்தாலே நான் நட்சத்திரமாவா இருந்தாலே ஜெயிச்சிருவேன் அப்படின்ற கான்பிடென்ட் அவங்களுக்கு எங்க இருந்து வருது? இது நாள் வரைக்கும் சுந்தர் சி பல படங்கள் இயக்கியிருக்காரு. பொது வாழ்க்கையில இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் என்ன செஞ்சாரு அப்படின்ற ஒரு கேள்வி மிக மிக முக்கியமானது. அதே நேரத்துல அவருக்கு எதிர்த்து போட்டி போடக்கூடிய பழனிவேல் தியாகராஜன் என்னெல்லாம் செஞ்சிருக்கான்றது நம்ம அந்த தொகுதி மக்கள்கிட்ட கேட்டாலே நமக்கு தெரியும். டிஎம்கே உதயசூரியன் பிடிஆர் சாருக்கு நான் மத்திய தொகுதி. என்ன காரணத்துக்கு அவர் நிறையா செஞ்சுருக்காரு, அதனால நிறையா செஞ்சுருக்காரு. என்ன எதுவும் மக்கள்கிட்ட உடனே குறைய தீர்க்கிறாரு, கேட்டால் உடனே வர்றாரு போகிறாரு. இப்போ வெளியூர் வேட்பாளர்லாம் நிறையா பேர் வந்து நிற்கிறாங்க. அதனால் எப்போவுமே எங்கள் இது பிடிஆர் சாருக்கு தான். மாதம் மகளிர் உதவித்தொகை வந்து இப்போ 1000 ரூபாய் இருந்து 2000 ரூபாய் ஏற்றி தரேன்னு இருக்காரு. எப்பயுமே வந்து மத்திய தொகுதி வந்து திமுகவோட கோட்டை. அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா அமைச்சர் பிடிஆர் வந்து நலத்திட்டங்கள்லேருந்து எப்பயுமே எல்லாமே மத்திய தொகுதி ஃபுல்லாக செஞ்சுருக்காரு. தொகுதி மேம்பாட்டு நிதியிலேருந்து ₹1 காசு எடுக்காமல் செஞ்ச ஒரே எம்எல்ஏனா அது எங்கள் மத்திய தொகுதியுடைய அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன்.
வெறும் பிரபலங்களை களமிறக்கினா மட்டும் அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற பாஜகவோட வியூகம் அங்க பலிக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கடந்த காலங்கள்ல எலெக்ஷனை ரொம்பவே எளிமையா அணுகுனவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். ஆனா இந்த முறை அவருடைய பிரச்சாரத்தை பார்த்தாலே தெரியும், தன்னுடைய தேர்தல் வியூகத்தை அவர் மாத்திருக்காரு அப்படின்றது. தன்னுடைய தேர்தல் வியூகத்தை மாத்தினதன் மூலமா மீண்டும் அங்க அவர் வெற்றி பெறுவாரா, இல்ல தன்னுடைய தேர்தல் வியூகத்தை மாத்துற அளவுக்கு சுந்தர்சி வலிமையானவரா, மக்கள் சுந்தர்சி தான் வரணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.